சிவபெருமான் இன்று உங்களுக்கு கூறக்கூடிய அருள் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட உள்ளத்துல தேவையில்லாத சிந்தனைகள் இது வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த தேவையற்ற சிந்தனைகள்லாம் குறைஞ்சு தேவையான விஷயத்துல உங்களால கவனம் செலுத்த முடியும். அதே போல சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் எடுப்போம், அந்த காரியங்கள்ல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஆனா இன்னையிலிருந்து நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பா முடங்கியிருக்க காரியங்கள்லாம் சிறப்பா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்க மனதுல ஒரு ஆழமான அமைதி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கர்ம சுமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய கர்மானால ஏற்பட்ட சுமைகள் எல்லாம் மெல்ல 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 இறங்குறத நீங்க உணர்வீங்க அப்படிங்கிறது சிவன் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான மெசேஜா இங்க என்னால கணிச்சு சொல்ல முடியுது. அதே போல அந்த ஒரு சுமை இறங்கும் போது ஒரு ஆனந்தத்தை நீங்க உணர்வீங்க. மனது சுத்திகரிக்கப்படும். மனது மட்டும் கிடையாது, உங்களோட கர்மாவே சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு நல்ல நாள்ல இருக்கு. ஸோ சிவபெருமான மனசார தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம், ஒரு நம்பிக்கை அதிகரிப்புங்கிறது நிகழ்றத நீங்க உணர்வீங்க. எந்த ஒரு விஷயமே உணர்தல் மூலியமா தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கறத நம்மளே, இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் சொல்றது கேட்டு நீங்க அந்த உணர்வு திறன் உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் அங்க விஷயமே. ஓகே, ஓம் நம சிவாய. நன்றி.